பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. அதாவது அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பில்லாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலமாகவே தவிர எதன் மூலம் இந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையின் மூலம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இந்த அதன் மூலம்ன்றத லமீரை எதில் மீட்டணும் பிஹின்றதுக்கு அப்படின்றத அழகா விளக்குனாரு நாசர் பாய். இது காதில் உழுந்துச்சா இல்லையான்னு தெரியல. மறுபடியும் இந்த அதன் மூலம்ன்றதுக்கு என்ன, அதன் மூலம்ன்றதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சூனியத்தை நம்பிட்டு போயிடுவீங்க என்று சொல்லி மறுபடியும் அரைச்சமாவே நம்ம என்ன விளக்கம் சொல்கிறோமோ அது விளங்க மாட்டேன்னுது, என்ன சொல்கிறோமோ அதுவும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மையும் இல்லை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தனிநபர் தாக்குதல்னு பற்றி பேசுகிறாரு. தனிநபர் தாக்குதல் பற்றி நம்ம என்ன கொள்கையாக சொன்னோம், கலீல் ரசூல் சொன்னார், அதுக்கு முரணா நான் பேசிக்கிட்டு இருக்கேனா, அதையும் கவனிக்கலை. ஒட்டுமொத்தத்தில் என்னன்னா வேற ஏதோ ஞாபகத்தில் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு வண்டி. கரெக்டாக அதாவது என்ன சொல்கிறோம்னு கவனிக்கணும்ல. தனிநபரை நீங்கள் தாக்குனீங்கன்னா நாங்களும் தாக்குவோம். என்ன சொன்னீங்க, பிஜே இந்த மாதிரியான ஒரு கேவலப்பட்ட வேலைக்கு பிஜே தான் துணை நின்றாருன்னு சொன்னார் அவரு. அதுக்கு தான் அள்ளி போட்டோம், இந்த மாதிரியான பேச்சு பேசாதீங்க, அடுத்து பேசுனா ரொம்ப பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செஞ்சதுனால சொன்னமே ஒழிய இப்ப அடுத்து சொன்னார், அடுத்து நான் பேச மாட்டேனாரு, அடுத்து பேசல, அடுத்து நீங்க இப்ப ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப தேவையில்லாம அவரை கோர்த்து விடுறாரு. இப்ப இந்த மாதிரி பேசி பாருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி அகலாக்கு எப்படி தெரியுமா, அப்புறம் அந்த அகலாக்கெல்லாம் ஏன் உங்க பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட ஏன் இல்லை, அப்ப அவர்கிட்ட போய் சொல்லுங்க முதல்ல. அப்படி அவர் சொன்னதுனால பதிலடி கொடுக்கறது தான் சொன்னோம். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்போ நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. கொள்கை அடிப்படையான சில பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், அவர் புரிந்து கொள்வதில் அவருக்கு நிறைய குறைபாடு இருக்குது. அதே மாதிரி பண்பாடை பற்றி அவர் சொன்னார். பண்பாடு இதுதான் முஸ்லீமுடைய பண்பாடு, இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னார். அவர் சொன்னதால அவருக்கு சுட்டி காட்டுறேன். நீங்களும் பண்பாடற்ற முறையில் பேசுனீங்க. நீ சொல்லு, நீ வாண்டு ஏகவசனங்கள்லாம் நிறைய பயன்படுத்தினீங்க. அது பிஜே விஷயத்திலும் நீ சொல்லிட்டு மன்னிக்கவும் சொல்லி திருத்திக்கிட்டீங்க. மற்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் நீ வா போலாம் பேசுனீங்க. அதை நீங்கள் திருத்திக்கிறீங்க. உங்கள்கிட்ட அந்த பண்பாடு இல்லைங்கிறத நினைவுபடுத்திக்கிறீங்க. சரி, ஒவ்வொன்றா பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அப்பாஸ் அலியுடைய புத்தகத்தில் உள்ள ஒரு தவறான செய்தி என்ன தவறு? குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் என்று அப்பாஸ் அலி எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு ஹதீஸை உங்களால் காட்ட முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் முதல்ல அந்த வாதம் என்ன வச்சாருண்டா, அப்பாஸ் அலி இவ்வாறு எழுதியிருக்கிறார், இதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்ட முடியுமான்றாரு. நம்ம அவருக்கு புரியறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், அவர் கொஞ்சம் கற்றவர் நினச்சிக்கிட்டு நாங்கள் சொன்னோம் அவர்கிட்ட. அது காரணத்தை நாங்கள் வேறு விதமாக சொன்னோம். கேள்வியாகவே நாங்கள் கேட்டோம். புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, இன்னமல்லா அமாலு பின்னியா அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இது எந்த தலைப்பின் கீழ் கொண்டு வந்து போடுறாரு? அந்த தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஏன் அதை போட்டாருன்னு நீ விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டோம். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்லாம் முதல்ல சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், கடைசி அமர்வில் போன இதில் கடைசி இதில் சொன்னார், அவங்க கேட்டாங்க, அது நல்ல கேள்விதான் ஒத்துக்கிட்டார். அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர், அப்புறம் நீங்கள் எனக்கு நல்ல கேள்வி தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு அது நல்ல கேள்விதான்ட்டு சொல்லிட்டு பதில் சொல்கிறார். அங்கே தான் தப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அது புகாரி இமாமுடைய பண்பு அப்படி. அப்போ அவருக்கு மட்டும் இருந்தால் பண்பு, அப்பாஸ் அலி செஞ்சா கொம்பா, உங்கம்மாண்டா அம்மா எங்கம்மாண்டா சும்மா. இது இலங்கை பழமொழி. இலங்கையில் பழமொழி இல்லை, இலங்கை வழக்கில் சொல்லுவாங்க, உங்க மாண்டா உம்மா எங்க மாண்டா சும்மாவாம்பாங்க. அதை சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் செஞ்சா பண்பு, இவர் செஞ்சா கொம்பா. அப்பாஸ் அலி செய்தால் அப்போ இது வம்பு, அப்பாஸ் அலி செய்தால் வம்பா என்ன? அது இன்னொன்று சொன்னார். அவருக்கு என்னமோ ஹதீஸ் கலையை பற்றி தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அடுக்குனார். ஹதீஸ் கலையை பற்றி, ஹதீஸ் கலை பற்றி தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் புகாரியை பற்றி அடுத்தவங்க பேசுவாங்க, என்னமோ புகாரியை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்று பேசுவார்கள். நாங்களுக்கு தெரியாதுன்னு தான் பேசலை, தெரியும் நாங்கள் பேசலை, எங்களுக்கு புகாரியை பற்றி தெரியாது. உங்கள் அளவுக்கு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். சரி, நீங்கள் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் சில விஷயங்களை சொன்னீங்க. ஆனால் உங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் கேட்குறோம், சொல்லுங்கள், அந்த ஆதாரங்கள் எடுத்து மக்களுக்கு விளக்குங்க. இதுதான் புகாரியுடைய பண்பு. எப்படி இன்னமல்லா அமாலு பின்னியாங்கிற ஹதீஸை கொண்டு வந்து போடுறது,
புகாரி இமாமுடைய பண்பு. இது அடிப்படையான விஷயம், அதனால வந்து போட்டாராம். இது அடிப்படையான விஷயம் என்பதால் வந்து போட்டார். தலைப்புக்கு வந்து சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அடிப்படையான விஷயம் என்பதால் வந்து போட்டார். இது புகாரி இமாமுடைய பண்பு, பெரும்பாலான உலமாக்களுடைய பண்பு. பெரும்பாலான உலமாக்கள் இந்த ஹதீஸை தான் முதல் எழுதுவார்கள் சொன்னார். கொஞ்சம் தயவுசெய்து காட்டுங்களேன், எந்தெந்த ஹதீஸ் கிதாப் அறிஞர்கள் இந்த ஹதீஸை முதலாக எடுத்து போட்டிருக்காங்கன்னு காட்டுங்களேன். முஸ்லீம்ல இதுதான் முதல் ஹதீஸா? இது திருமிதியில இதுதான் முதல் ஹதீஸா? அபுதாவுல இதுதான் முதல் ஹதீஸா? சுனன் கிதாபுகள் எல்லாம் இதுதான் முதல் ஹதீஸா வருமா? அகமதுடைய கிதாபுல இதுதான் முதல் ஹதீஸா? எந்த இமாம் இந்த ஹதீஸை முதல்ல கொண்டு வந்து போட்டான்னு வேற மற்ற இமாம்களை கொண்டு வந்து காட்டுங்களேன். எத்தனை ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது, எத்தனை இமாம்கள் இதை வந்து போட்டாங்கன்னு பெரும்பாலான உலமாக்கள் போடுவார்கள் சொன்னீங்களா? காட்டுங்க, கொஞ்சம் தயவு செய்து காட்டுங்க. காட்டலண்டா அது சும்மா வார்த்தையாக நான் சும்மா சொன்னது. சில விஷயங்களை இப்படி சொல்லுவோம், பயான்ல சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்ற வார்த்தைகளை பிடிச்சிட்டு விளையாடுறார், வார்த்தை ஜாலம் காட்டுறாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட பிடிப்பதாக இருந்தால் அது நாகரிகமான விவாதமா இருக்காது. வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தை ஜாலம், வார்த்தை விளையாட்டு விளையாடுவதல்ல விவாதம். இது இங்க ஹக்கை தெரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம பார்க்கிறோம். இங்க நிறைய விதிமுறைகள் மீறப்பட்டது, உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நிறைய விதிமுறைகள் மீறப்பட்டது. எனக்கு வந்து நிறைய அப்பப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க அந்த மாதிரி செய்யறாங்கலாம் சொல்லுவாங்க, லேப்டாப் வச்சிருக்காங்கலாம் சொல்றாங்க. நம்ம இதை பெருசுப்படுத்த வேண்டாம். எங்க தரப்புலையும் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குது. 25 பேர் கிட்டக்க வந்து இருக்கிறாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்குன்னு சொன்னா விவாதம் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடக்க வேண்டும் என்பதுக்கு தான். விவாதமே மக்களுக்கு செய்தி போய் சேரணுங்கிறதுக்கு, இது சண்டை சச்சரவு இல்லாமல் ஒழுங்காக போய் சேரணுங்கிறதுக்கு தான் சட்டத்திட்டங்கள்லாம். சண்டை சச்சரவு இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனைன்னு வந்தாதான் இதெல்லாம் பார்ப்போம். அமைதியா உட்கார்ந்துருங்க, அவங்க கேட்டாங்கன்னா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுதான் நாங்கள் இது ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். நீங்கள் ஆட்சேபனை பண்ணால் நாங்கள் மாற்றிக்கிறோம். அப்பா சொல்லி சரி. அப்போ நீங்க இது வந்து ஒரு வார்த்தையாக தான் சொன்னீங்க, இதை நான் பெருசுபடுத்த விரும்பல. ஆனா நீங்க அப்படி பிடிக்கிறதுனால உங்களை திருப்பி கேட்கிறேன். பெரும்பாலான உலமாக்கள் இந்த ஹதீஸை முதலாக எழுதியிருக்கிறார்கள் சொன்னீங்களே, எந்தெந்த உலமாக்கள் எல்லாம் இதை முதல் ஹதீஸாக எடுத்து எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சரியா? அடுத்தது, இவர் அப்பாஸ் அலி என்ன செய்திருக்கிறாரு? அவர் சொன்ன மாதிரி செய்யல. அவங்க எல்லாமே கூடுதலாக மிகைப்படுத்தி பொய்யான சித்திரத்தை ஏற்படுத்துகிறார்கள். உங்க மனசுல வந்து வேற விதமான சித்திரத்தை அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள். நேற்று கூட அவங்க செஞ்சாங்க அந்த மாதிரி. டி ராஜேந்தரை ஜும்மா மேடையில் ஏற்றினார்கள். நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? மிம்பர்ல ஏற விட்டு அவர் தான் ஹுத்பா ஓதுனார் போட்டுக்கு நினைச்சிருப்பீங்க. அது ஜும்மாக்கு பிறகுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவர் அப்படி மிகைப்படுத்தி பேசினார். இப்பவும் அப்படிதான் அவங்க பேசுறாங்க. அப்பாஸ் அலி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லவே இல்லை. படிச்சாரு கரெக்டா, படிச்சுட்டு அர்த்தம் வைக்கும் போதும் வியாக்கியானம் பண்ணும் போதும் அப்படி பண்றாரு. அப்பாஸ் அலி என்ன சொல்றாரு? நான் முழுசாவே படிக்கிறேன், அவுட் ஆஃப் கண்டெஸ்ட் எடுக்கக்கூடாது. குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்திகளும் அல்லாஹ்வின் செய்திகள் என்பதால் இரண்டுக்கும் மத்தியில் முரண்பாடு வருவதற்கு எல்லளவும் சாத்தியம் இல்லை. ரெண்டும் அல்லாஹ்ட்ட இருந்து வர செய்தியா இருக்கிறதுனால ரெண்டுக்கும் முரண்பாடு வராது. ஏன்னா ரெண்டுமே அல்லாஹ்ட்ட இருந்து தானே வருது. அல்லாஹ்ட்ட இருந்து வந்தா முரண்பாடு வராது இல்ல. ஆனா அதுக்கு வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அல்லாதவர்களிடமிருந்து அல்லாதவர்களின் கருத்துகளில் முரண்பாட்டை காணலாம். அல்லாதவரிடத்திலிருந்து கருத்துகள் வந்தால் அது முரண்பாடு இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய செய்திகளில் முரண்பாடே வராது என்று பின்வரும் வசனங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லி 2 வசனத்தை போடுறார். அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அடுத்த வசனம், இன்னும் இதன் முன்னும் பின்னும் இதில் தவறு வராது, புகழுக்குரிய ஞானமிக்கவனிடமிருந்து அருளப்பட்டது. 2வது வசனம் போட்டுட்டு அடுத்தது எழுதுறாரு, குர்ஆன் கூறும் அடிப்படைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் ஒரு செய்தி வந்தால் இந்த முரண்பாடே அது தவறான செய்தி என்பதற்கு போதுமான சான்றாகிவிடும். அப்ப என்ன சொல்றாரு? குர்ஆன் என்ன சொல்லுது? முரண்பாடு வராதுன்றுச்சு. அல்லாஹ்வுடைய செய்திகளில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முரண்பாடு வராதுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருச்சு. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியில் குர்ஆனுக்கு முரணாக அது இருக்குமேயானால் இந்த ஒரு காரணத்தின் காரணமாக, இந்த ஒரு காரணத்தின் காரணமாகவே, இந்த ஒரு விஷயத்தின் காரணமாகவே, என்ன விஷயம்? குர்ஆனுக்கு இந்த செய்தி முரணாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த செய்தி ரசூலுல்லாஹ்விடம் வந்து வரவில்லை. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. இது பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இது எல்லாத்துக்கும் அப்படிதான் புரியும். அவரும் அப்படிதான் புரிஞ்சு எழுதுறாரு.
இதை அடுத்த வரியில திரும்ப எழுதுறாரு. இதுதான் அவங்க சுட்டி காட்டின பகுதி. குர்ஆனுக்கும் நியாயமான உணர்வுகளுக்கும் மாற்றமாக தன் பெயரால் அறிவிக்கப்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவுபடுத்தி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் அந்த செய்தியை சொன்ன அந்த ஹதீஸை போட்டிருக்கார். என் பெயரில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அச்செய்தி உங்கள் உள்ளங்களை ஒத்துக்கொள்ளும் உங்களது உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமானால் இன்னும் உங்கள் தோள்களும் முடிகளும் அச்செய்திக்கு பணியுமானால் இன்னும் அச்செய்தி உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை நானே உங்களில் மிக தகுதியானவன் கூறுவதில் நானே உங்களுக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன். என் பெயரில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அச்செய்தி உங்களது உள்ளங்கள் வெறுக்குமானால் இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் விரண்டு ஓடுமானால் இன்னும் இச்செய்தி உங்களுக்கு தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் உங்களில் நானே அதை விட்டு மிகவும் தூரமானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை போடுறார். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவர் மேல சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்லவில்லை. இந்த கீழ்கண்ட செய்தியிலிருந்து நம்ம இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொன்னதாக நாம் தெளிவு பெறுகிறோம். ரசூலுல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த செய்தியிலிருந்து நான் இவ்வாறு தான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் வாசகம் போடுறார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் போடவே இல்லை. இந்த செய்தியின் மூலமாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னா இது பயான், அதனுடைய விளக்கமாக நான் இதை புரிந்து கொள்கிறேன்ங்கிறது தான். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதாக அவர் சொல்லவில்லை. இதை நம்மளும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். குர்ஆனுக்கு முரணாக வராது, வரவே செய்யாது, வஹீக்கு முரணாக இருக்காதுங்கிறது தான். அதனால அப்பாஸ் அலி தன்னுடைய கருத்தை தான் சொல்லியிருக்கார். அவர் இதில் இருந்து அந்த ஹதீஸில் இருந்து அவர் என்ன புரிந்து கொண்டாரோ அதை எழுதினாரே தவிர ஹதீஸில் சொருகல கட்டிங் பேஸ்டிங் செய்யல. கட்டிங் பேஸ்டிங் சொன்னதுனால அந்த கட்டிங் பேஸ்டிங் செய்தி தனியாக வைக்கிறேன். கட்டிங் பேஸ்டிங் செய்யல, கரெக்டா சொல்லிட்டு இந்த செய்தி முஹம்மதின் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹும் பிஇஹ்சான் இலா யௌமிddin அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அந்த விவாதத்தை இன்றைய நாளை துவங்கி முடிக்கும் வர காட்டியும் நம்முடைய விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் இதுவரைக்கும் வாயை திறக்கையில்லைன்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் வாய் திறந்தா என்ன, வாய் பொத்தினா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஆளுக்க பேசிக்கிட்டிக்கிறாங்க, அதுக்கு தான் 5 பேரை கொண்டு வச்சுக்கிது. அதனால் வாய் திறக்கிறது காது பொத்துறது இந்த கதையெல்லாம் காய்ச்சிக்கிட்டிக்காதீங்க. கதைக்கிறவங்களுக்கு பதிலை சொல்லிட்டு போங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம குட்டத்திலேருந்தே துவங்குவோம். என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போக இல்லைன்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்மலைக்கு போன மாதிரி ரசூலுல்லாவும் அல்லாஹ்வை சந்திக்க போய்த்தாங்கன்ட்டு. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்காருங்கன்னு சொல்லி போட்டு ஷஹாதத்தை சொல்லிவிட்டு மக்களை நோக்கி சொல்கிறாங்க, அம்மாபாத், அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதுவரை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். உங்களிலே யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த அல்லாஹ் என்றைக்கும் உயிரோடு இருப்பான், அவன் மௌத்தாக மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இன் மாத்த அவ் குத்தில இன் கலப்தும் அலா அவ்காபிக்கும் ஃபம யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலையலுர்ரல்லாஹ ஷைஆ வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தூதர்களைப் போல ஒரு தூதரே அன்றி வேறில்லை. அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். அவர் மௌத்தாகினால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடி விடுவீர்களா? அப்படி நீங்கள் விரண்டோடினால் அல்லாஹ்வுக்கு அது எந்த தீங்கையும் செய்யாது. நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஓதுறதுக்கு முன்னால அவங்களுடைய விளக்கத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யார் வணங்கிட்டு இருந்தாரோ அவர் மௌத்தா போய்த்தார். முஹம்மது அல்லாஹ்வை யார் வணங்கிட்டு இருந்தாரோ அவர் என்ன செஞ்சாரு? அவன் அல்லாஹு தாலா நித்திய ஜீவனாக இருக்கலாம், அவர் மரணிக்க மாட்டான். அப்போ எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஆயத்து இறங்கி இருந்ததை அன்றைக்குத்தான் மனிதர்கள் அனைவரும் விளங்கி இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய பின்தான் குர்ஆனில் இப்படி ஒரு ஆயத்தே இருக்கிறதா என்பதை மக்கள் விளங்கியது போல
எந்த மனிதர்களுடைய காதிலெல்லாம் இந்த வசனம் கேட்டதோ அன்றைக்கு பூரா மதீனால இந்த குர்ஆன் வசனம் ஓதப்பட்டு கொண்டே இருந்தது என்று சொல்றார்கள். சகோதரர்களே, இங்க நம்ம சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற ஒரு தனி மனிதர் குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டினார். ஆதாரம் காட்டினாரா? காட்டினத்துக்கு பிறகு சஹாபாக்கள்ல யாரெல்லாம் தடுமாற்றத்தில் இருந்தார்களோ எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மௌத்தா பைத்தாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. மௌத்தா பைத்தாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவுல சஹாபாக்கள் நடந்தாங்க. அதுக்கு பின்னால தாபீன்கள் நடந்தாங்க, தபு தாபீன்கள் நடந்தாங்க. பின்னால வந்த இமாம்கள் இந்த செய்தியை தங்களுடைய நூலில் ஹதீஸாக அல்லது அசராக இந்த செய்தியை எழுதி வைத்தார்கள். இன்று வரை இருக்கக்கூடிய மக்கள் அதை அப்படியே பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன் சபீலுல் மூமினீன் என்று. ஒருவர் சொன்னாலும் அதை கோடான கோடி பேர் ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் மூமின்களுடைய பாதை. ஆனா கோடான கோடி பேர் ஏற்றுக்கொண்டாலும் ஒருவர் அதை மறுக்கிறாரே, அது சபீலுல் முஜ்ரிமீன் என்று சொல்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குதா நம்ம மக்களுக்கு? அதாவது ஒருவர் சொன்னதை கோடான கோடி பேர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கியாமத்து வரை அது இருக்கும், இருந்தால் சபீலுல் மூமினீன். ஆனா கோடான கோடி பேர் சொல்வதற்கு மாற்றமாக ஒருவர் சொன்னா ஒரு ரெக்கார்டுல அது கொஞ்சம் மட சாம்பிராணியும் பின்னால கிடப்பாங்க. வழங்குதான் நான் சொல்ற பாயிண்ட். அதை நீங்க தெளிவாக விளங்கி கொண்டீர்களாக இருந்தால் இதுக்கு பிறகு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனி மனிதர் ஓதினார் தானே என்ற விஷயத்தை நீங்க இழுக்க மாட்டீங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு போட்டு காட்டிட்டாங்க. அமன் நஹப்ப மின்கும் அயனால மஹபூபத்தல் ஜன்னா, சொர்க்கத்திலே நடுப்பகுதியை அடைய வேண்டும் என்று உங்களிலே யாராவது விரும்பினால் ஃபல் யல்ஸமுல் ஜமாத், அவர் கூட்டமைப்பை பற்றி பிடிக்கட்டும். கூட்டமைப்பு என்றால் என்ன? இந்த சபீலுல் மூமினின் எந்த வழியிலே வந்தார்களோ அந்த வழியிலேயே பின்பற்றி போகட்டும். ஃபைன்ன ஷைத்தான மஅல் வாஹித், அவன் ஷைத்தான் ஒருவரோடு இருந்து கொண்டே இருப்பான், ரெண்டாவது ஆளோடு இன்னும் கொஞ்சம் தூரம் இருப்பான், மூணாவது ஆளோடு இருப்பான். அதை தாங்க நான் கேட்கிறேன். 10 கோடி பேரோட இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க விளங்கின மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? குர்ஆனுக்கு முரணா ஹதீஸ் வருது, குர்ஆனுக்கு ஒரு முரணா ஹதீஸ்ன்றது அந்த விஷயத்தை போடுறாங்களே இல்லாம, அடே நாம குர்ஆனுக்கு முரணா ஹதீஸை விளங்கிட்டோமோன்னு விளங்க மாட்டேங்குதே. நம்மளுக்கு குர்ஆனுக்கு முரணா நாம ஹதீஸை விளங்கிக்கிறோமோ? அடே இவ்வளோ கோடி பேரை சரின்னு சொல்லி சொல்றாங்க, நம்ம 40 பேர் தான் 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்றோம். அதை தமிழ்ல பார்த்த கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சரிட்டு போறாங்க. அடே நாம தான் வழிகாட்டில் இருக்கிறோமோ, நாம தான் பிரிவில் இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் விளங்காம இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ், யோசிக்கவே ரொம்ப ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். சகோதரர்களே, புகாரி இமாம இந்த போட்டு வாங்குறாங்க அப்புறம் வச்சு. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, புகாரி இமாம் அது செஞ்சார் இது செஞ்சார்னு சொல்லி போட்டு வகையில இருந்து அது என்னமெல்லாம் சொல்லி வராங்க. ஒன்று செய்யுங்களேன், இந்த புகாரி முஸ்லீம் அஹமது எல்லாத்தையும் பிடிச்சி எரிக்கி போடுங்க. எரிக்கி போட்டு நீங்க ஒரு புஸ்தகம் ஒன்று செய்யுங்கப்பா, செஞ்சு உங்களோட சகோதரர்களுக்கு கொடுங்க. இதுதான் சரியானது. ஆனா வருஷத்துக்கு வருஷம் எங்களுக்கு வஹி வர 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 நாங்க மாத்தி கொண்டே இருப்போம். என்ன வஹி தெரியுமா? இன்ன ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஹிம் லியுஜாதிலுக்கும், நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்களுடைய தோழர்களுக்கு வஹி அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள் உங்களோடு தர்க்கம் செய்வதற்காக. அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டால் நீங்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள். ஷைத்தாண்ட வஹி வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த ஹதீஸ் போல இந்த ஹதீஸ் போல அந்த வஹி தான் இப்போ ஒன்று வந்தது. என்ன வந்தது? தலைவர் சொல்லாத ஒண்ணு. எது? அந்த ஹுசைபத்துல் அன்சாரியுடைய சம்பவத்தை சொன்னதோடைய தொண்டர் என்ன செஞ்சாரு? அந்த ஹதீஸ் கிடையாதுட்டார். நானும் இப்ப போயிட்டு தலைவர் இதுல எல்லாம் போய் பார்த்தா தலைவர் அதை இன்னும் கண்டு கிடையில. அல்ஹம்துலில்லாஹ், வழங்குதா? நபி வழியே நம் வழியின் சென்றவர்கள் இப்போது தலைவர் வழியே நம் வழி என்று போகிறார்களே என்றாது எனக்கு ஒரு சந்தோஷம். அபூதாவுதுல உள்ள ஒரு ஹதீஸ், அது ஹதீஸே இல்லைன்றாரு. அது ஹதீஸ் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த தௌபால வந்திருக்கக்கூடிய மினல் மோமினீன ரிஜாலுன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம்
இந்த ஹுசைமத்துல் அன்சாரி இல்லை என்று சொன்னால் பதிவாகி இருக்காது. அந்த முன்னறிவிப்பு நடந்ததால தான் என்ன செஞ்சது, அது பதிவாகியது. இப்போ நீங்க இது ஹதீஸே இல்லை என்றால் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து தூக்கி விடுங்கள். அந்த குர்ஆன் வசனத்தை என்ன செய்யுங்க, அதுல இருந்து தூக்கிடுங்க. அதை தூக்காம குர்ஆனை மட்டும் முடிச்சுக்கிட்டு ஹுசைபாட முன்துண்டை எடுக்க முடியாது, நான் முன்துண்டை எடுக்க முடியாது பின்துண்டை எடுக்கிறேன்டா, அல்லாவே இதை விட ஆகப்பெரிய மோசடி மாறுபாடு மார்க்கத்தில் அநியாயம் ஏதாவது இருக்கின்றதா என்பதை கொஞ்சமாவது புத்தி உள்ள மக்கள் அல்லாஹ்வுக்காக யோசித்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அந்த ஹுசைமத்துல் அன்சாரியுடைய சம்பவத்தை எடுத்தேன். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து சிஃபின் யுத்தத்திலே ஒன்றாக போராடி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அதை நீங்க எடுக்க இல்லைண்டா சிஃபீனையும் எடுக்க முடியாது, மினல் முஃமினீன் ரிஜாலையும் எடுக்க முடியாது, ஒன்னத்தையும் எடுக்க முடியாது. சும்மா ஒரு வாதத்தை வெள்ள ஏலாதுன்னு தெரிஞ்சதோட பாயிண்ட உடைக்கலான்னு தெரிஞ்சதோட அது ஹதீஸ் இல்லை. இப்படி சொல்லிட்டா அப்ப எப்படி வாதிக்கிறது? அதனால தான் ஒரு புஸ்தகம் செய்யுங்க, செஞ்சுட்டு இதை கொண்டு வைங்க, செஞ்சு இவ்வளவு புஸ்தகத்தை அடிக்க வச்சுட்டு இதான் நம்மள்ட்ட குர்ஆனுக்கு முரண்படாத ஹதீஸ் நம்ம மண்டைக்கு பட்டது. நாங்க என்ன சொல்றோம்டா, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படையில உங்களோட மரம் மண்டைகளுக்கு முரண்பட்டதாக தெரிகின்றது. என்ன பைத்தியகாரன் வழிகாடன் கிறுக்கன் ஜோக்கர் விளங்குதா, வந்து பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, சொன்ன போறோம் இதுக்கு போறோம் நானும் பேசத்தாக வேணும். அவர்கள் அளவு கடந்தால் அளவு கடந்த மாதிரியே நீங்களும் பேசுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் சகோதரர்களே. அப்போ நம்மளை அந்த மாதிரி எல்லாம் சொல்றதால நான் அதை சொல்லுகிறேன். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, முஸ்னத் அஹ்மதுல உள்ள ஒரு ஹதீஸ் நினைக்கிறேன், அதுதான் இவ்வளோ நேரம் போடப்பட்டுக்கிட்டு என்ன, இதா சமீபத்துமுல் ஹதீஸ் அன்னி தாரிஃபுஹு குலூபுக்கும், என்னை பற்றி ஒரு ஹதீஸ் தெரிகின்றது உங்களுக்கு, அதை கேட்டதும் உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிறது. தலீனு அஷ்ஆருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய மயிர்களும் உங்களுடைய தோள்களும் அப்படியே மென்மையாகின்றன. தரவுன அன்னஹு மின்கும் கரீப், அது என்னிடத்திலே உங்களை நெருக்கத்தை உண்டாக்கும் என்று தெரிந்தால் ஃபன அவுலாக்கும் பிஹி, நான் அந்த ஹதீஸை சொன்னவன் என்பதற்கு தகுதியானவன். ஆனால் ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய உள்ளம் மறுக்கிறது. தன்வீர் அஷ்ஆருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய தோள்களும் உங்களுடைய மயிர்களும் வெறுண்டோடுகின்றது. அந்த நிலைமையில இருந்தால் அது உங்களையும் என்னையும் தூரமாக்கும் என்று இருந்தால் அதை விட்டும் நானும் தூரமானவன். இதைத்தான் ஒரு அடிப்படையா சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா, குர்ஆனுக்கு முரணா வந்தா தட்டுங்க. நான் கேட்கிறேன், இந்த உங்களுடையது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கும்மிக்கிற அந்த பிகில விளையாட்டு விட்டாப்புல கும்முலையே ஒன்று பிடிச்சி வச்சுக்குது. உங்களுடைய உள்ளங்கள் யாருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இந்த ஹதீஸ் எப்ப பதிவு செய்யப்பட்டது அஹ்மதுல? யாருக்கு சொன்னாங்க இதை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அவங்களுக்கு பின்னால வந்த தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், அந்த வரிசையிலேயே சொல்லி கொண்டு வந்தார்கள், உங்களுடையது 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 உங்களுடையது. அந்த அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் சிஹிர் பற்றிய ஹதீஸ் அவர்களுக்கு உள்ளத்திலே வெறுப்பை உண்டாக்கவில்லை, சாலிமுடைய ஹதீஸ் உண்டாக்கவில்லை, பள்ளி கொள்றது உண்டாக்கவில்லை, ஒன்றும் உண்டாகவில்லை. 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்று கொண்டு இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகின்றது என்று 40-50 பேர் சொன்ன. அதுக்கு அந்த உங்களுடைய சொன்னாங்க, நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கள்டா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கா வலது கையால் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இடையிலே சலாம் சொல்லுங்கள்டா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா? இந்த